எல்லாரும் வெளியே போக சொல்லியாச்சு. அப்புறம் எதுக்கு நீங்க இன்னும் எங்க வீட்லயே சுத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? முதல்ல கிளம்புங்க. டேய், வார்த்தை அளந்து பேசு. நான் ஏன் இப்ப வாய மூடணும்? நான் இப்படிதான் பேசுவேன். ஏன் பேச மாட்ட? ஏய், பார்த்தாலே எனக்கு கேவலமா இருக்குடா. வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சே, அப்போ உன் கூட நான் நின்னேனே, அதை மறந்துட்டியா? ஏய், ஒருத்தன் வந்தானடா, அவன் பேர் என்னடா? சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு. கணேஷ் வந்து என்னெல்லாம் பிரச்சனை பண்ணா, ஆனா நான் உன் கூட நின்னே இல்ல, அவனை விரட்டி அனுப்பிச்சேன் இல்ல. அதெல்லாம் மறந்துட்டியா? வாழ்க்கையில ஒரு சுமூகமான முடிவு கிடைக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்தேன்ல, ஒரு சின்ன காரணம் இருந்தேன்ல. ஆனா எனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு, எனக்காக நீ பறிஞ்சு பேசினியா? இப்ப கூட உன் அம்மாக்கு தான் சப்போர்ட் பண்ற. பண்ணு பண்ணு. உலகத்துல எந்த அப்பாவும் தான் பிள்ளைக்கு செஞ்சதை சொல்லி காட்டவே மாட்டாங்க. ஆனா நீங்க தோ எல்லாத்தையும் டேட்டா ஹிஸ்டரி மாதிரி சொல்லி காமிச்சிட்டு இருக்கீங்க. சொல்லி காட்டும் போதே தெரியுதுல்ல நீங்க எவ்வளவு பெரிய ஆள்னு. நீங்க செஞ்சது ஒரு அப்பாவா உங்களோட கடமை. குட்டி, நான் சொல்லி காட்டலடா, ஞாபகப்படுத்துறேன், அவ்வளவுதான். ரெண்டுமே ஒண்ணுதான். மா என்ன ரெஸ்டாரண்ட்ல ஏதோ அவசரமா செல்வி மெசேஜ் பண்ணிருக்கா. என்ன அவசரம்? என்னன்னு தெரியலடா, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். சரிம்மா. இதோ பாரு எழிலு, தேவையில்லாத கான்வர்சேஷன்ல எல்லாம் நீ தலையிடாம இரு. ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா போய் பாரு. நாம வேலை செஞ்சாதான் நாம நல்லா இருக்க முடியும். புரியுதா? நான் வேணா டிராப் பண்றேன். வா. வேண்டாம் வேண்டாம், நான் வண்டி எடுத்துட்டு போறேன். சரியா? சொல்லுங்க. போங்க 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 போங்க. பாங்க அம்மா பிள்ளைங்க என்ன என்ன அவமானப்படுத்துறீங்களா ரெண்டு பேரும்? எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இன்னும் 10 நிமிஷத்துல ஒரு பெரிய பரிசா தரேன். குண்டு வெடிக்கும், அப்ப தெரியும் கோபிநாத் யாருன்னு.